அட ராதே கிருஷ்ணா, கலசத்தை கீழே தள்ளலையே. இது மிகப்பெரிய அபசகனமாச்சே. இதுல காலை வச்சு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா சின்ன மருமகளே. வேண்டாம், நீங்க என்ன தூக்க வேண்டாம். நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும், எனக்கு வலியே இருக்காது. Excuse me. வணக்கம். யார் நீங்க? சார், நான் விக்ரம், மும்பைல இருந்து. நான் விஷாகாவை பார்க்கணும். இங்க விஷாகாங்கிற பேர்ல யாரும் இல்ல. ஆனா இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. நிச்சயமா அவங்க தப்பான விலாசம் சொல்லியிருக்காங்க. ராதே ராதே. விஷாகா எங்க இருக்கான்னு இன்னும் தெரியலையா? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சித்தப்பா. பரவாயில்ல, இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. ராதிகா, நான் இப்ப வந்துடுறேன். ராதிகா, இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரியில பார்க்க போனா அண்ணிங்கிற முறையில நான் தான் உனக்கு அலங்காரம் பண்ணிருக்கணும். உன்னோட ரூம பூவை வச்சு அலங்காரம் பண்ண நல்லா இருக்குமா, இல்ல பேண்டேஜ வச்சா? சாப்பிடுறதுக்கு பழங்கள் ஏதாவது வைக்கிறதா, இல்ல மருந்து மாத்திரை வைக்கிறதான்னு தெரியல. சேஃப்டிக்காக ஆக்சிஜன் சிலிண்டரையும் வைக்கணும்ல. ரூம்க்கு வெளியில நர்ஸ் ரெடியா நிக்க வைக்கணும்ல. இல்ல நர்ஸ ரூம்க்கு உள்ளேயே இருக்க சொல்லவா? நர்ஸ் எதுக்கு தேவையில்லாம இப்ப? ராதிகோட புருஷங்கிற முறையில அவளை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. You're right. அது மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டி உறவோட அருமை என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ ஹலோ, நான் தான் அண்ணி. விஷாக்கா, விஷாக்கா நீ எங்க இருக்க? அண்ணி, விஷாக்கா நீ இங்க தானே வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்த. இல்ல அண்ணி, இப்ப என்னால வர முடியாது. நான் இங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன். இங்க பார், ஏற்கனவே நீ எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்ட. இப்பவாவது ப்ளீஸ் நீ சீக்கிரம் வா விஷாக்கா. இல்ல ப்ளீஸ் அண்ணி, இப்ப என்னால வர முடியாது. அப்புறமா நான் வரேன். திருமண வாழ்த்துக்கள். நீயே இங்க வந்த? எவ்வளவு அழகான பூக்கள். அட்லீஸ்ட் இதை கொடுக்காத விட. விக்ரம், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வருவ? என்ன விவேகண்ணா, எப்படி இருக்கீங்க? உன்னை யார் இங்க கூப்பிட்டாங்க? தேவாவுக்கு 2வது கல்யாணம் கேள்விப்பட்டேன். சின்ன மருமக வீட்டுக்கு வராங்க, அதுக்கு பெரிய ஃபங்க்ஷன் பண்றதா சொன்னாங்க. அதான் நானும் கலந்துக்கலான்னு வந்தேன். ஓகே, என்னால உங்க ஃபங்க்ஷன் எதுவும் கெட வேண்டாம். போயிட்டு வரேன். அவ நல்லவே இல்ல ராதிகா. நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க வர யாரையும் நான் நிச்சயமா ஒதுக்கி வச்சிருவேன். ஒரு நிமிஷம். கல்யாண பொண்ணு ஆடினா நல்லா இருக்கும்ல? கூப்பிடுங்க, போய் கூப்பிடுங்க, போங்க. ராதிகா, ராதிகா.